வணக்கம். உலகத்தின் சூப்பர் பவர் யார்? அமெரிக்கா, சைனா ஆர் இந்தியா? இந்த நாட்டு கோதி மீடியா படி நீங்க கேட்டீர்கள்னா இந்த நாட்டில் தான் விஸ்வகுரு இருக்கிறார். அதாவது நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி தனக்காகவே ஒரு பெயரை சூட்டிக் கொண்டு ஒட்டுமொத்த இந்தியர்களை ஏமாற்றி வருகிறார். இந்த நாடு டெக்னாலஜியில், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில், எஜுகேஷனில், ஹெல்த் அல்ல எக்கனாமிக் செக்டரில் எந்த இடத்தில் நிற்கிறது என்று நீங்க பார்த்தீர்கள்னா உலக சந்தையில் அந்த டாப் லீடர்ஷிப் இருக்கக்கூடிய இடத்தில் எங்கேயுமே இந்தியா கிடையாது. நேற்றிலிருந்து ஒரு மிகப்பெரிய செய்தி வெளிவந்திருக்கிறது. ஏஐ டெக்னாலஜி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த இடத்தில் ஜாம்பவானாக இருக்கக்கூடிய ஒரே நாடு அமெரிக்கா. டெக்னாலஜி உலக நாடுகளில் 75% டெக்னாலஜி உருவாகக்கூடிய இடம் அமெரிக்கா. உலகத்தில் இருக்கக்கூடிய ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து 46% அமெரிக்கா. டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் என்கிற இடத்தில் 80% அமெரிக்கா. இவ்வளோ பெரிய இடத்தை எப்படி சைனா சேலஞ்ச் செய்தது? எப்படி சைனா தன்னுடைய இடத்தை, தன்னுடைய அதிகாரத்தை அமெரிக்காவிலிருந்து பறிக்க பார்க்கிறார்கள். இன்னைக்கு அமெரிக்கா, முக்கியமாக சிலிகான் வேலி, எந்த டெக்னாலஜி என்கிற இடத்தை நீங்க பார்த்து வந்தீர்களோ அது அங்கிருந்து ஷிஃப்ட் ஆகி சைனா பக்கம் திரும்பிவிட்டது. ஒட்டுமொத்த அமெரிக்கா பங்கு சந்தையில் எந்த அளவில் நஷ்டம் ஏற்பட்டது அதையும் நீங்க பார்க்க போறீர்கள். இந்த அனைத்திற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் சைனாவில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டார்ட் அப் டீப் சீக் என்கிற ஏஐ பாட். அதாவது எந்த டெக்னாலஜியை வைத்து ஒட்டுமொத்த உலகம் எங்கள் கையில், எங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ அது உடைக்கப்பட்டு விட்டது. சைனா இன்னைக்கு டெக்னாலஜியிலும் அமெரிக்காவை சேலஞ்ச் செய்ய தொடங்கிவிட்டார்கள். வருடம் 2000 அதோடைய ஒரு மிகப்பெரிய பபிள் வெளிவந்தது அமெரிக்காவில். டெக் இண்டஸ்ட்ரி ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை பார்த்தது அமெரிக்காவிலிருந்து. 2008 ஃபைனான்சியல் கிரைசிஸ் நடந்த போது கூட அமெரிக்கா அதிலிருந்து வெளியே வந்தார்கள். 2025 வருவதற்குள், அதாவது 1948 சைனாவிற்கு சுதந்திரம் கிடைத்தது. அவர்கள் என்ன ஃபோக்கஸ் வைத்தார்கள், எப்படி இந்த அளவில் சைனா வளர்ந்தது என்கிற அனைத்தையும் நீங்க பார்க்க வேண்டும். 2025 ஒரு புதிய பிரளயம் ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய டெக்னாலஜி இண்டஸ்ட்ரியில் வெளிவந்திருக்கிறது. சைனாவுடைய டீப் சீக் என்கிற இந்த ஏஐ பாட். ஏஐ பாட் என்ன என்றால் என்ன, அதை பற்றியும் நான் உங்களுக்கு விளக்க இருக்கிறேன். ஆனால் ஏன் இந்த பிரச்சனை, ஏன் இந்த கேள்வின்னு நீங்க பார்த்தீர்கள்னா, ஏற்கனவே சாட் ஜிபிடி, ஜெமினாய், இது போன்ற மெட்டாவுடைய ஒரு வெர்ஷனும் இருக்கிறது. இது போன்ற பல்வேறு ஏஐ பாட்ஸ், இதில் நீங்கள் உங்களுடைய கேள்விகள் எழுதினீர்கள்னா அவர்களே ஒரு ஏஐ பாட் வழியாக அதற்கான பதில் கிடைக்கும். எனக்கு பயோடேட்டா எழுதணும், என்னுடைய பேர் இது, என்னுடைய விலாசம் இது, நான் இதை படித்தது இது, இதெல்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் பயோடேட்டா எழுதுறதுக்கே ஒரு சில நபர்கள் இருப்பார்கள். இப்போல்லாம் ஏஐ டெக்னாலஜியை வச்சு நீங்கள் நல்ல அழகான ரெஸ்யூமெல்லாம் எழுதிடலாம். நான் ஒரு இமெயில் எழுதணும், இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை நான் பற்றி தெரிஞ்சுக்கொள்ளணும்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுவும் நடக்கும். ஸோ இந்த டெக்னாலஜின்னு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு ரொபாட்டிக், ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை நீங்கள் கண்டுபிடிக்கிறீர்கள். அதற்கு தேவைப்படக்கூடிய மைக்ரோ சிப்ஸ், ஒரு மிகப்பெரிய அளவில் எக்ஸ்பென்சிவான சிப்ஸ், இது அமெரிக்கா டெவலப் செய்து வைத்தது. இந்த ஏஐ பாட் என்ன செய்யும்னா, அந்த கேள்விகளை ப்ராசஸ் செய்வதற்கும் மக்களுடைய மொழியை, மக்களுடைய அந்த ஸ்டைலிலேயே அவர்களுக்கு பதில் கொடுத்து அனைத்து விஷயங்களையுமே அவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறது. அப்போ இதற்கான அந்த டெக்னாலஜி, அந்த இன்டெலிஜென்ஸ், அந்த முறையை டெவலப் செய்தது அமெரிக்கா. ஆனால் அந்த டெவலப்டான சிப்பை மற்ற நாடுகள் பயன்படுத்தக்கூடாது என்று அங்கே இருக்கக்கூடிய சிப் தயாரிக்கக்கூடிய கம்பெனிகளுக்கு ஒரு பேனும் எடுத்து வைத்துவிட்டது. அதாவது இந்த ஹை அட்வான்ஸ்ட் சிப்ஸ்களை நீங்கள் யாருக்குமே விற்கக்கூடாது, முக்கியமாக சைனாவிற்கு விற்கக்கூடாது. அப்போ இந்த ஒட்டுமொத்த ஏஐ பேட்டில் வெறும் அமெரிக்கா மட்டும்தான் இருக்க வேண்டும் என்கிற அவர்களுடைய அந்த ஆசை. சந்தையில் அந்த சின்ன சின்ன சிப்ஸ்களை வைத்து
அதாவது ஹை அட்வான்ஸ் லெவலான சிப்ஸ்கள், 16,000 சிப்ஸ்களை கொண்ட ஒரு மினிமம் இவ்வளோ கெப்பாசிட்டி தேவை என்கிற ஒரு மெகா கம்ப்யூட்டரை வைத்து தான் கூகுள், மெட்டா அல்ல இந்த ஓப்பன் ஏஐ என்கிற கம்பெனி, சாட் ஜிபிடி என்கிற கம்பெனி, இவர்கள் எல்லாமே இதில் வேலை பார்த்து வந்தார்கள். என்விடியான்னு ஒரு அமெரிக்காவை சார்ந்த கம்பெனி, என்விடியாவிற்கு தான் இந்த இவ்வளோ பெரிய நஷ்டமும் ஏற்பட்டிருக்கிறது. அவர்கள் அனுப்பக்கூடிய இந்த சின்ன சின்ன சிப்ஸ்கள், மைக்ரோ சிப்ஸ்கள், அதை வைத்து, அதுவும் 16,000 கிடையாது, வெறும் 2,000 சிப்ஸ்களை மட்டுமே வைத்து இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனி, ஒரு சில தத்துக்குட்டி, சோ கால்ட் தத்துக்குட்டி இன்ஜினியர்ஸ்கள் தயாரித்த இந்த மெகா ப்ராஜெக்ட், இந்த ஏஐ பாட், டீப் சீக் என்கிற ஏஐ பாட் சாட் ஜிபிடியை விட, ஜெமினியை விட மிக சிறந்து வேலை பார்க்கிறது. இந்த இடத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா, என்விடியா எந்த சிப்ஸ்களை வைத்து இவர்கள் இதை தயாரித்திருக்கிறார்களோ, எந்த மெகா ஹை அட்வான்ஸ் சிப்ஸ்களை அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கம்பெனிகளுக்கு இவர்கள் விற்று வருகிறார்களோ, அதே கம்பெனிக்கு ஏற்பட்ட நஷ்டம் $600 பில்லியன் ஒரே நாளில். இது எவ்வளவுன்னு தெரியுமா உங்களுக்கு? ரிலையன்ஸோடைய சந்தையில் இருக்கக்கூடிய அந்த ஷேர் மார்க்கெட் வேல்யூவேஷன் $200 பில்லியன். அதைவிட 3 மடங்கு அதிகமாக அவர்களுக்கு ஏற்பட்ட நஷ்டம். டீப் சீக் R1 என்கிற இந்த புதிய ஏஐ பாட், இந்த வழியாக இன்னைக்கு அமெரிக்காவிற்கு சேலஞ்ச் கொடுக்கக்கூடிய சைனா, அதை பற்றி கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்கள். சைனா திடீர் என்று எந்த சைனாவுடைய பொருட்களை நீங்கள் இது சைனீஸ் பொருள், இதெல்லாம் நிலைக்காது, இந்த சைனீஸ் பல்பெல்லாம் நீங்கள் வாங்கக்கூடாது, எதை சைனாவை சீப் என்று நீங்கள் கூறினீர்களோ, இன்னைக்கு சயின்ஸ், டெக்னாலஜி, ஸ்பேஸ், ரிசர்ச், எஜுகேஷன், ஹெல்த் கேர், செக்யூரிட்டி, அனைத்து இடத்துலையுமே இன்னைக்கு முதலாம் இடத்தில் கொண்டு போவதற்கான அனைத்து வேலையுமே பார்த்து விட்டார்கள். உலகத்தில் இருக்கக்கூடிய 2வது மிக சீரியஸான, மிக அட்வான்ஸ்டான இராணுவம் சைனா இப்போ அமெரிக்காவையும் தோற்கடிக்க போகிறது. சைனா 6th gen ஃபைட்டர் டார்கெட்ஸ் அன்மேட்ச்ட் ஸ்ட்ரென்த், 6th generation ஃபைட்டர் டார்கெட்டட் அன்மேட்ச்ட் வெஹிக்கிளை லான்ச் செய்திருக்கிறார்கள். இது மட்டுமல்ல, சைனா அன்வீல்ஸ் ஃபுல் ரீயூசபிள் ஸ்டார்ஷிப் ராக்கெட், ரீயூசபிள் ராக்கெட்டை அவர்கள் கண்டுபிடிச்சிருக்கிறார்கள். இந்தியா அதற்கு அக்கம் பக்கத்தில் கூட கிடையாது. சைனா கிரியேட்ஸ் ஆர்டிஃபிஷியல் சன், ஆர்டிஃபிஷியல் சூரியனை அவர்கள் கண்டுபிடித்து விட்டார்கள். இதை தாண்டி சைனா ட்ரேட் சர்ப்ளஸஸ் ரீச்சஸ் a 1 trillion ரெக்கார்ட். 1 ட்ரில்லியனுக்கும் மேல அவர்களுடைய ட்ரேட் சப்ளை மட்டும் இருக்கிறது. ட்ரேட் மட்டும் 1 trillion. சிந்தித்து பாருங்க. இப்போ இந்த டீப் சீக்கே வந்து விடலாம். சைனா இவருக்கு எந்த விதமான டெக்னாலஜியும் போய்விடக்கூடாது, அவர்களிடம் இந்த சிப் போகக்கூடாது என்று யுஎஸ்ஏ சைனா மீது போட்ட பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். அதில் மிக முக்கியமான ரெஸ்ட்ரிக்ஷன் இந்த சிப்ஸ் அவர்களுக்கு போய் சேரக்கூடாது என்று. சிலிகான் வேலி எந்த அளவில் ஒரு பவர்ஃபுல்லாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் நினைத்தார்களோ, இந்தியாவுடைய நிலையை நீங்கள் பார்க்க வேண்டும். எப்பெல்லாம் சைனாவில் ஒரு புரட்சி வருகிறதோ, இல்லை அங்கே இருக்கக்கூடிய ஒரு அச்சீவ்மெண்ட் நடக்கிறதோ, இந்தியா அப்படி அமைதியாக இருக்கும். உதாரணத்திற்கு கல்வான் வேலியில் அவர்கள் அத்துமீறி இந்திய எல்லைக்குள் வந்து எந்த அளவில் அவர்கள் எல்லை தாண்டினார்களோ, இன்னைக்கும் அங்கே சைனா எந்த அளவில் அங்கே தன்னுடைய இராணுவ இன்வால்வ்மெண்ட்டை அதிகரித்து வருகிறதோ, இந்தியா எல்லைக்குள் அவர்கள் வந்து விட்டார்களோ, இதை பற்றி யாருமே பார்டரை தாண்டி வரவில்லை என்று இந்த நாட்டு பிரைம் மினிஸ்டர் கூறி வருகிறார். விஸ்வகுரு சைனா வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் டேம், அதே பார்டரில் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இந்தியா சைலண்டாக இருக்கிறது. 120 மில்லியன் நாம் சைனாவிலிருந்து இம்போர்ட் செய்து கொண்டிருக்கிறோம். வேர் இஸ் மேக் இன் இந்தியா, வேர் இஸ் ஆத்ம நிர்பர் பாரத், யாருக்குமே தெரியாது, மறந்து விட்டார். இப்போ இந்த புதிய ஏஐ டெக்னாலஜியில் டீப் சீக் R1 என்கிற இந்த புதிய டெக்னாலஜி, இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ்கள் அவர்கள் என்ன பண்றார்கள்? ராமர் கோவிலை கட்டிவிட்டோம், இப்போ மகா கும்ப மேளை நடக்கிறது, இந்த நாட்டில் பெட்ரோல் டீசலின் விலை
ஏறினால் என்ன, இறங்கினால் என்ன, எல்பிஜியின் விலை ஏறினால் என்ன, இறங்கினால் என்ன. ஹிந்து ராஷ்டிராவை நம்ம மாற்ற வேண்டும். இந்த நாட்டை சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பாதையில் எடுத்து செல்லக்கூடாது. இந்த நாட்டை மனுஸ்மிருதி பாதையில் பெண்களை எப்படி அடிமைப்படுத்தலாம், எப்படி கல்வி உங்களிடம் போய் சேர வேண்டாம், எப்படி நீங்க கேள்வி கேட்கக்கூடாது. ஐஐடி மெட்ராஸ் அங்கிருந்து வந்த ஒரு கேவலமான ஸ்டேட்மெண்ட், அங்க இருக்கக்கூடிய ப்ரொஃபஸர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் கேட்டிருப்பீங்க. கௌமூத்திர, பசுமாட்டு மூத்திரத்தில் பல குணங்கள் இருக்கிறது. இது இந்த நாட்டுக்கு கூடிய ஹை டாப் அண்ட் இன்ஸ்டிடியூஷன், அவர் உங்களுக்கு புரிய வைக்கக்கூடிய விஷயம். இப்போ இந்த ஒட்டுமொத்த விஷயத்தை கம்ப்ளீட்டாக உங்களுக்கு புரிய வைக்க பார்க்கிறேன். ஆனால் அதற்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை. இது போன்ற வீடியோக்கள், இதை பதிவிடுவதற்கு இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரிசர்ச் ஒரு ஆழமான ரிசர்ச். இதில் பல மணி நேரம் பல நாட்களும் பிடிக்கிறது. ஆனால் எங்களுடைய இன்ஃபர்மேஷனை, எங்களுடைய டேட்டாவை உங்களிடம் வந்து சேராதபடி ஒரு சில அமைப்புகள் எங்களை முடக்க தொடங்கிவிட்டார்கள். அதனால் எங்களுக்கு பல விதத்தில் பாதிப்புகள் இருக்கிறது. எக்கனாமிக்கல் வழியாக, அதாவது பொருளாதார ரீதியாகவும் நாங்கள் பாதிக்கப்படுகிறோம். நீங்கள் செய்யக்கூடிய ஒரே ஒரு விஷயம், எங்களை உதவுவதற்கு நீங்கள் கமெண்ட் எழுதுங்கள், லைக் போடுங்கள், ஷேர் செய்யுங்கள். இதை தாண்டி பொருளாதார ரீதியாக எங்களுக்கு உதவக்கூடிய நபர்கள் கீழே எழுதியிருக்கக்கூடிய யூபிஐ ஐடி வழியாக, கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் இந்த வழியாகவும் எங்களுக்கு உதவிகளை அனுப்பலாம். இண்டிபெண்ட் ஜேர்னலிசத்தை வாழ வைப்பதற்காக. சரி, இப்போ ஐஐடி மெட்ராஸ், இன்னொரு ஐஐடியிலிருந்து வெளிவந்த செய்தி. இப்போ ஐஐடி கேன்டீன்ல முட்டை போடலாமா, நான்வெஜ் கொடுக்கலாமா, மட்டன் கொடுக்கலாமா, ஃபிஷ் கொடுக்கலாமா, இல்லை பியோர் வெஜிடேரியனாக இருக்கணும். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய அதிகபட்ச ப்ரொஃபஸர்ஸ்கள் அவர்கள் பிராமணர்களா. கேன்டீன்ல என்ன நீங்க சாப்பிடணுங்கிற டிபேட் அங்கே நடக்கிறது. இன்னொரு நபர் மூத்திரத்தில் நல்ல குணங்கள் இருக்கிறது, பசு மாட்டு. சரி, ஜனவரி 22 2025 சைனா ரிலீஸ்ட் அ ப்ராடக்ட் DeepSeek R1. இந்த ப்ராடக்ட் வெளிவந்தவுடன் ஓப்பன் ஏஐ, அதாவது ChatGPT, மெட்டா மற்றும் ஜெமினை அவர்களிடம் இருக்கக்கூடிய இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சாட்பாட்லேருந்து பல மடங்கு அட்வான்ஸ்டாக இந்த ஏஐ இருப்பதாக கூறியுள்ளார்கள். இந்த பதிவில் 3 கேள்விகளை நான் பிரதானமாக எடுத்து வைக்க போகிறேன். ஹேஸ் இந்தியா லாஸ்ட் ரெலவன்ஸ் இன் யூஎஸ் சைனா டெக் வார்? நான் தொடக்கத்திலேயே கேட்ட அதே கேள்வி. இந்தியாவுடைய நிலை டெக்னாலஜியில், R&Dயில், ஸ்பேஸில் எங்க இருக்கிறது? How did China restrictive government excel in AI technology? சைனாவை பார்த்தீர்கள்னா அங்கே அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம், ஒற்றை அரசியல் கட்சி, அனைத்துமே இந்த மீடியாலாம் சுதந்திரமாக இருக்க முடியாது. அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய சுதந்திரம் ரொம்பவே கண்ட்ரோல்டாக இருக்கும். இதுதான் நீங்கள் செய்யணும், இதுதான் நீங்கள் படிக்கணும், இதுதான் நீங்கள் பார்க்கணுங்கிற விஷயத்தை அரசாங்கம் முடிவெடுக்கும். அந்த மாதிரியான ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவிலிருந்து வரக்கூடிய சைனீஸ் இன்ஜினியர்ஸ் எப்படி இவ்வளோ பெரிய சாதனையை படைத்தார்கள்? அந்த கேள்வி. Can India rise above divisive politics to focus on future growth? இந்தியா இதற்கு மேலாவது ஹிந்துத்வா கொள்கையை விட்டு, இந்த ஹிந்து முஸ்லிம் என்கிற பிரச்சனையை விட்டு, இந்த டிவைட் செய்யக்கூடிய விஷயங்களை விட்டு டெக்னாலஜி, சயின்ஸ், ஸ்பேஸ், செக்யூரிட்டி இதில் தன்னுடைய நிலையை, தன்னுடைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை அதிகப்படுத்த முடியுமா என்கிற இந்த கேள்வி. இப்போ இந்த பாட், அதாவது DeepSeek என்கிற இந்த பாட்டை வெறும் 56 கோடி ரூபாய்கள், 56 கோடி ரூபாய் செலவில் இவர்கள் இந்த ஒட்டுமொத்த ஏஐ பாட்டை தயார் செய்ததாக சைனீஸ் கம்பெனி கூறுகிறது. இது எவ்வளோன்னு நீங்கள் தெரியுமா? இந்த ChatGPT, ஜெமினி இதெல்லாம் டெவலப் செய்வதற்கு செலவான தொகையிலிருந்து 100 மடங்கு குறைவு. அதாவது அந்த கம்பெனிகள் செலவு செய்தது கிட்டத்தட்ட 5600 கோடி ரூபாய்னா இவர்கள் வெறும் 56 கோடி ரூபாய், வெறும் 1% இதை முடிச்சுட்டாங்க. அப்போது இந்த இடத்துல தான் இந்த கேள்வியே வருது. ஒரு சாதாரணமான இந்த கேமிங் பிசி இருக்கு இல்லையா, அதுலேயும் நீங்கள் இந்த சாட் உடைய இந்த சாஃப்ட்வேரை நீங்கள் நடத்தலாம். பெரிய பெரிய சூப்பர் கம்ப்யூட்டர்லாம் தேவையில்லை, பெரிய கிளவுட் ஸ்பேஸ் எல்லாம் தேவையில்லை, கோடிக்கணக்கான ரூபாய் தேவையில்லை.
இவ்வளோ ரூபாய் இருந்தால் போதும் பண்ணிடலாம். இன்னொரு விஷயம் இங்கே நடந்திருக்கு. எந்த டெக்னாலஜியை பயன்படுத்துவதற்கு நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன், அதாவது பணத்தை கொடுத்ததை வாங்கினீர்களோ அதை இவர்கள் ஃப்ரீ ஆக்கி விட்டார்கள். அதாவது எங்களுக்கு எந்த விதமான பணமும் தேவையில்லை, நீங்கள் எடுத்துக்கோங்க. பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன், பிஸ்னஸ் இன்ஸ்டிடியூஷன் அவர்கள் இதை பயன்படுத்த நினைத்தீர்கள்னா அதுவும் 30% கம்மி டிஸ்கவுண்ட், 70% நீங்கள் கொடுத்தால் போதும். இப்போ இந்த மாதிரியாக வந்தபோது அமெரிக்கா கம்பெனி அவர்கள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை உடைக்கப்பட்டது. அதனால் இந்த சந்தை, பங்கு சந்தை சரிந்திருக்கிறது. டீப் சீக் டெக்னாலஜியை பற்றி பல்வேறு நபர்கள் இது ஒரு சைனீஸ் ப்ராடக்ட், இதெல்லாம் நிலைக்காது என்று கேவலமும் படுத்தி வருகிறார்கள், கிண்டல் அடித்து வருகிறார்கள். ஆனால் இதை இன்னொரு விதத்தில் நீங்கள் பாருங்கள். சைனீஸ் இன்ஜினியர் இதே ஏஐயை ரீதிங்க் செய்திருக்கிறார்கள். இது ஒரு காப்பி கிடையாது, சாட் ஜிபிடியோட காப்பி கிடையாது, இது ஜெமினியோட காப்பி கிடையாது. அதை விட பெட்டராக வேலை பார்க்கக்கூடிய இந்த விஷயம் நீங்கள் பார்த்தீர்கள்னா 32 டெசிமல், 32 டெசிமல் இந்த ஐடி ஸ்பேஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது புரியும். 32 டெசிமலில் எந்த ப்ராசஸ் நடக்குமோ ட்ரெடிஷ்னலாக ஏஐ டெக்னாலஜி, இவர்கள் ரீதிங்க் செய்தது வெறும் 8 டெசிமலில் அதே வேலையை பார்க்க சொன்னோம்னா அதே வேலையை பார்த்துரும். ஆனால் எங்களுக்கு அந்த மெமரி ஸ்பேஸ் 75% குறையும். இன்னொரு விஷயத்தையும் இவர்கள் செஞ்சுருக்காங்க. அந்த டெக்னாலஜியை எப்படி அமெரிக்கா தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்ததோ யாருக்குமே தெரியக்கூடாது என்று சைனீஸ் கம்பெனி இதை ஓப்பன் சோர்ஸாக வெளிவிட்டு விட்டார்கள். இதுதான் சாஃப்ட்வேர், இதுதான் கோடிங், இதில் எது வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கங்க, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்க. எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண எங்களுடைய டெக்னாலஜியும் வளரும். 2 நாட்களில் ஐஃபோனுடைய அந்த ஆப் ஸ்டோரில் அதிகமாக டவுன்லோட் செய்யப்பட்ட ஆப் இதே டீப்சீக். இப்போ சைனாவுடைய இன்னொரு இடத்தை நீங்கள் பார்க்கணும். சைனா எந்த அளவில் இந்த ஒட்டுமொத்த விஷயங்களை பார்த்து வருகிறது. ஒரு 2 வருடத்திற்கு முன்பு ராஜன் ஆனந்தன் அவர் ஒரு கேள்வியை கேட்கிறார். யார்கிட்ட? சாம் ஆல்ட்மன். இந்த சீப்பர் ஃபவுண்டேஷன் ஆஃப் ஏஐ மாடல் இதை இந்தியாவில் கொண்டு வர முடியுமா, இந்தியா போன்ற நாட்டையும் இது செய்ய முடியுமா? அப்போ ஒரு ஆரகண்டான பதில் வெளிவந்தது. அந்த வீடியோ நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். ரொம்பவே ஆரகண்டான பதில். இதெல்லாம் சாத்தியம் கிடையாது, சைனா இந்தியா போன்ற நாடெல்லாம் இதை செய்யவே முடியாது, அந்த மாதிரியான ஒரு பதில். அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் நான் இந்தியாவிற்கு எந்த அளவில் அமெரிக்கா இதற்கு முன்பு சேலஞ்ச் கொடுத்தது அதையும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன் பாருங்கள். Specifically focused on AI, are there spaces where you see, let's say, a startup from India building foundational models? How should we think about that? Where is it that a team from India, 3 super smart engineers with, not 100 million, but let's say 10 million, could actually build something truly substantial? Look, the way this works is we're going to tell you it's totally hopeless to compete with us on training foundation models. You shouldn't try, and it's your job to try anyway. I think it is pretty hopeless, but இவருடைய ஆரகன்ஸை நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. ஆனால் இதே மாதிரி நீங்கள் பார்த்தீர்கள்னா 1987ஆம் ஆண்டு அமெரிக்காவிடம் ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் இருந்தது. ஸ்பேஸ் டெக்னாலஜிக்காக எங்களுக்கு அந்த கம்ப்யூட்டர் தேவை, கொஞ்சம் நாங்கள் பணம் கொடுத்து வாங்குகிறோம் அப்படின்னு கூறியிருக்காங்க. அதற்கு அமெரிக்கா அதை மறுத்துருச்சு. இல்லை, நீங்கள் இதை வச்சு ஆட்டம் பாம் தயாரிப்பீங்க, நியூக்ளியர் பாம் தயாரிப்பீங்க, எங்களுடைய செக்யூரிட்டிக்கு த்ரெட் ஆகிடும், அதெல்லாம் உங்களுக்கு கொடுக்க முடியாது, உங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய செக்யூரிட்டி த்ரெட்டாக இருக்கு. இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்ஜினியர்ஸ், இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசாங்கம் அன்னைக்கு அதை சேலஞ்சாக எடுத்துக்கொண்டு பரம் என்கிற இந்தியாவுடைய முதல் சூப்பர் கம்ப்யூட்டரை தயாரித்தார்கள். இது இந்தியன் கவர்மெண்ட் செய்த அந்த சேலஞ்ச். சரி, இந்த டெக்னாலஜி அவர்கள் கையில் போனதற்கு பின்பு அடுத்தபடியாக மறுபடியும் அமெரிக்கா நமக்கு பிரச்சனையை கொடுக்க பார்த்தார்கள். அதாவது ரஷ்யன் கவர்மெண்ட், ரஷ்யா இந்தியாவிற்கு எந்த விதமான டெக்னாலஜியும் கொடுக்கக்கூடாது, அதாவது கிரையோ என்ஜின் இந்தியாவிற்கு போகக்கூடாது என்ற அந்த கட்டுப்பாடு, அதையும் இந்தியா சேலஞ்சாக எடுத்து இந்தியாவிற்கே சொந்தமான சைரோ இன்ஜினை தயாரித்தோம். இந்த இன்ஜினியர்கள் தயாரித்தார்கள். இன்னைக்கும் பார்த்தீர்கள்னா பல நாடுகளில் இந்த டெக்னாலஜி கிடையாது. ஆனால் இன்னைக்கு இந்த ஏஐ ரேஸில் நாம் எங்கேயுமே கிடையாது. ஏஐ ரேஸில், டெக்னாலஜியில், சிப் என்கிற ரேஸில் நாம் எங்கேயுமே கிடையாது.
இந்த ஒட்டுமொத்த விஷயத்தை நீங்கள் ரொம்பவே இன்னொரு ஆங்கிளில் பாருங்கள். இப்போ அதெல்லாம் வச்சு தான் நம்ம GSLV ராக்கெட் எல்லாம் வெளிவிட்டோம், இந்த சைரோ என்ஜினை வச்சு. இந்தியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இருக்கக்கூடிய அந்த டிஃப்ரென்ஸை பாருங்கள். 1948ஆம் ஆண்டு சைனாவிற்கு சுதந்திரம் கிடைத்தது, 47 இந்தியாவிற்கு கிடைத்தது. அவர்கள் தொடக்கத்தில் என்ன பண்ணாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது 1948லேருந்து 1978 வரை அவர்களுடைய ஃபோக்கஸ் எஜுகேஷன், ஹெல்த் கேர் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த 3லேயுமே ஃபோக்கஸ் பண்ணாங்க. 1978ஆம் ஆண்டு ஒரு படித்த ஒர்க் ஃபோர்ஸ் மட்டுமல்ல, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடிய ஒரு நாடு, ஹெல்த் கேரில் ரொம்ப பெரிய சாதனை படைத்த நாடாக அது வருது. இப்போது அவர்கள் உலக நாடுகள், பல நாடுகளில் இருக்கக்கூடிய கம்பெனிகளை அப்ரோச் செய்கிறார்கள். எங்களுடைய நாட்டில் மேன் பவர் இருக்குது, படித்த நபர்கள் இருக்கிறார்கள், ஃபெசிலிட்டி இருக்குது, அதே மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, இங்கே வந்து உங்களுடைய கம்பெனிகளை கொண்டு வரலாம், சீப் லேபர் காஸ்ட்டில் நாங்கள் அதே பொருளை தயாரித்து கொடுக்குறோம். வெஸ்டர்ன் நாடுகள், அமெரிக்கா, யூரோப்பியன் நாடுகள் அவர்களை நம்பி தன்னுடைய கம்பெனிகளை அங்கே ஷிஃப்ட் செய்ய ஆரம்பித்தார்கள். அவர்களுக்கு பல லட்சம் கோடி ரூபாய் வருமானமும் வர தொடங்கியது. சைனாவில் எம்ப்ளாய்மெண்ட் அதிகரிக்க தொடங்கியது. 1990ஆம் ஆண்டு இந்தியாவுடைய பர் கேபிட்டா இன்கம் $368. அதே நேரத்தில் சைனாவுடைய பர் கேபிட்டா இன்கம் $318. இன்னைக்கு 2023ஆம் ஆண்டு வரை வந்த டேட்டாவை நான் எடுத்து காட்டுகிறேன். இந்தியாவுடைய பர் கேபிட்டா இன்கம் $2,940, 2,940. அதே சைனாவுடைய பர் கேபிட்டா இன்கம் எவ்வளோன்னு தெரியுமா? $13,870. அதாவது 5 மடங்கு அதிகமாக அங்க இருக்கக்கூடிய மக்கள் பணக்காரர்களாக இருக்கிறார்கள். இங்க ஒரு நபர் 10,000 ரூபாய் சம்பாதிச்சா அந்த நாட்டில் 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறார்கள். அது அவர்களுடைய வருமானம். இப்போ 2014ஆம் ஆண்டு இவர்களுக்கு இந்த பிரச்சனை தெரிஞ்சிருச்சு. அதாவது சைனா என்னைக்காவது எங்களை டேக் ஓவர் செய்து விடுவார்கள். ஜோ பைடன் சைனா மீது, இந்த கம்யூனிஸ்ட் சிஸ்டம், இதை நாங்கள் நம்ப முடியாது, அவர்கள் மீது பல்வேறு விதமான பேன்களை போட்டார்கள். அதற்கு முன்பு ட்ரம்ப் அந்த வேலையை பார்த்தார். இப்போ ட்ரம்ப் 2வது முறை பதவியேற்றதுக்கு பின்பு சைனா பொருட்கள் மீது நாங்கள் 60லிருந்து 100% டாக்ஸேஷனை போடுவோம் என்று. சைனா என்ன செய்தது என்று தெரியுமா? 2025 மேக் இன் சைனா என்கிற ஒரு மிகப்பெரிய கேம்பெயினை நடத்த தொடங்கிவிட்டார்கள். இந்தியாவும் இதை தான் செய்தது, மேக் இன் இந்தியா, ஆத்ம நிர்பர் பாரத், அதை மறந்து விட்டார்கள். ஆனால் சைனா இந்த மேட் இன் சைனா என்கிற இந்த இனிஷியேட்டிவ் வழியாக அவர்கள் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இதில் மட்டுமே $723 பில்லியன் செலவழிக்கிறார்கள் 2023ஆம் ஆண்டு. அதாவது அமெரிக்கா எந்த அளவில் R&Dயில் செலவழிக்கிறதோ அதற்கு ஈக்குவலாக இந்தியா இதிலிருந்து 10 மடங்கு கூட செலவு செய்வதில்லை. சோலார் எனர்ஜி, எலக்ட்ரிக் வெஹிக்கிள், AI, இந்த இடங்களில் சைனா தன்னுடைய இடத்தை அமெரிக்காவை விட 1 மடங்கு அதிகப்படுத்தி விட்டது. இது மட்டுமல்ல, 2021ஆம் ஆண்டிலிருந்து 2030ஆம் ஆண்டு வரை அவர்களுடைய நிலைப்பாடு, அவர்களுடைய எய்ம், ஆஸ்ட்ரோனாமர்ஸ் டு மூன், மூனில் ஒரு தன்னுடைய ஸ்பேஸை அங்கே அமைப்பது. USA தன்னுடைய ப்ரோக்ராம்கள் பிஸியாக இருந்தார்கள். அதாவது எங்களுடைய ஆதிக்கம், எங்களுடைய இடத்தை யாருமே பிடிக்க முடியாது என்று. ஆனால் சைனா அதற்கு ஆல்டர்னேட்டிவாக நான் ஏற்கனவே கூறியபடி ரீயூசிபிள் ராக்கெட்டிலிருந்து தொடங்கி ஸ்பேஸ் எக்ஸ், ஸ்டார்லிங்க், நம்ம எக்ஸ் பக்கத்துடைய முதலாளி, அவரெல்லாம் தாண்டி நீங்கள்லாம் என்ன பண்ணுறீங்க, நாங்கள் செஞ்சு காட்டுறோம், உங்களுடைய டெக்னாலஜியை விட குறைவான செலவில் அதை விட பெட்டரான பொருட்களை எங்களால் தயாரிக்க முடியும் என்று கூறி வருகிறார்கள். மிலிட்ரி ரேஸ், இதில் நீங்கள் பார்த்தீர்கள்னா சைனாவுடைய அட்வான்ஸ் டெக்னாலஜி, 4th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் வைத்திருந்தார்கள். இப்போ 6th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட்டும் அவர்களிடம் வந்துவிட்டது. இதை தாண்டி அவர்களுடைய 100 மில்லியன் டிகிரி செல்சியஸில் கூட பயணிக்கக்கூடிய அந்த மிசைல்ஸ், அந்த டெக்னாலஜி அவர்கள் கண்டுபிடித்து விட்டார்கள்.
சைனாவுடைய குளோபல் இன்ஃப்ளூயன்ஸ் எந்த அளவில் இருக்குன்னு நீங்கள் பார்த்தீர்கள்னா பியாண்ட் டெக்னாலஜி மாறிவிட்டது. $3 trillion அவர்கள் இந்த மேனுஃபேக்சரிங் மற்றும் ரிசர்ச்சில் அவர்கள் செலவு செய்ய தொடங்கிவிட்டார்கள். இப்போது இன்னொரு ஆங்கிள் நீங்கள் பார்த்தீர்கள்னா வேர்ல்டு செகண்ட் லார்ஜஸ்ட் எக்கனாமி சைனா, அந்த இடத்தை அவர்கள் அப்படி தக்க வைத்திருக்கிறார்கள். மேனுஃபேக்சரிங் பவர் ஹவுஸாக மாறிவிட்டது. அமெரிக்காவிடம் வெறும் டெக்னாலஜி மட்டும்தான் இருந்தது, மேனுஃபேக்சரிங் கிடையாது. சைனாவிடம் வெறும் டெக்னாலஜி மட்டும் இல்லை, மேனுஃபேக்சரிங் இருந்தது. இப்போது டெக்னாலஜி மேனுஃபேக்சரிங் ரெண்டுமே சைனாவிடம் போகும்போது அமெரிக்காவால் எதுவுமே சிந்திக்க முடியவில்லை. இந்த இடத்தில் அட்வான்ஸ்ட் டெக்னாலஜி, அதாவது ஏஐ, ரொபாட்டிக்கில் சைனா முன்னிலையில் இருக்கிறது. டெலிகம்யூனிகேஷனில் உலக சந்தையில் 5G டெக்னாலஜி, ப்ராட்காஸ்டிங், ப்ராட்பேண்ட், அதில் மிகப்பெரிய அளவில் சைனா வளர்ந்து நிற்கிறது. ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷனில் இதில் நீங்கள் பார்த்தீர்கள்னா அமெரிக்கா இந்த மாதிரி வேர்ல்டு ஸ்பேஸ் ப்ரோக்ராம்ஸ்களில் சைனாவுடைய ஆட்களை எடுக்க நிறுத்திவிட்டார்கள், பேன் செய்து விட்டார்கள். இவர்களெல்லாம் நாங்கள் கூட்டி போக மாட்டோம் என்று. சைனா தனக்கான ஸ்பேஸ் ஸ்டேஷனை அமைத்து விட்டது. நாசா போன்ற ப்ரோக்ராம்களில் நாங்கள் போகவே வேண்டாம், எங்களுக்குன்னு ஒரு தனி ஸ்பேஸ் ஸ்டேஷன் அதை அமைச்சிட்டாங்க. இன்றைக்கி நாம் சந்திரயானிற்கு ஒரு விமானத்தை அனுப்பி அதுக்காக நம்ம ஒரு மிகப்பெரிய பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறோம். ஸ்பேஸ் ஸ்டேஷன், ஓன் ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஆஃப் சைனா. க்ரீன் எனர்ஜி, சஸ்டெயினபிள் எனர்ஜி எவ்வளோ தூரத்தில் யோசிக்கிறாங்கன்னு நீங்கள் பாருங்கள். சி வழியாக வரக்கூடிய அந்த எனர்ஜி, அதாவது பெட்ரோல், டீசல், இதெல்லாம் அமெரிக்காவால் தடை போட முடியும். எங்கள் கையில் அந்த எனர்ஜி இல்லைன்னா நாங்கள் செயல்பட முடியாது. இப்போது செல்ஃப் சஸ்டெயினாக இந்த நாடு இருக்க வேண்டும். சோலார் எனர்ஜியை வச்சே நாங்கள் எல்லாமே பண்ணிடுவோம், பேட்ரி வச்சே நாங்கள் எல்லாமே பண்ணிடுவோம். அப்போது எங்களுக்கான ஒரு எனர்ஜி, அதற்காக அவர்கள் செல்ஃப் சஸ்டெயினபிள் ரினியூவபிள் எனர்ஜியை அவர்கள் கண்டுபிடிச்சு அதற்கான டெக்னாலஜியில் அவர்கள் எக்ஸ்பேண்ட் செய்ய தொடங்கிவிட்டார்கள். எலக்ட்ரிக் வெஹிக்கிள், BYDன்னு ஒரு புதிய கார் கம்பெனியெல்லாம் இங்கே நீங்கள் பார்த்துருப்பீர்கள். உலகத்தில் விற்கக்கூடிய 50% எலக்ட்ரிக் கார்ஸ் அது சைனாவில் மட்டுமே விற்கிது. சைனாவிலேயே நீங்கள் பார்த்தீர்கள்னா இந்த பெட்ரோல், டீசலை விட்டு அவர்கள் ஷிஃப்ட் ஆகிட்டாங்க எலக்ட்ரிக் காருக்கு. இந்தியாவில் வெறும் 2% தான் இப்போது எலக்ட்ரிக் பேட்ரி ஆப்ரேட்டட் கார்ஸ். அங்கேயும் நம்ம பெருசாக எதுவும் பண்ணலை. ஹை ஸ்பீட் ரயிலாக இருக்கட்டும், எஜுகேஷன் அண்ட் இனோவேஷனாக இருக்கட்டும், குளோபல் இன்ஃப்ளூயன்ஸ் இன் டிப்ளமசியாக இருக்கட்டும், ஹெல்த் அண்ட் சயின்ஸாக இருக்கட்டும், மிலிட்ரி அண்ட் டிஃபென்ஸாக இருக்கட்டும், குளோபல் ட்ரேட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், இந்தியாவில் கூட எத்தனையோ கம்பெனிகளில் சைனாவுடைய பணம் தான் இருக்கிறது. ஈவன் ரிலையன்ஸ் அவர்கள் சைனாவுடன் கைகோர்த்து பல ப்ராஜெக்ட்ஸ்களை செய்து வருகிறார்கள். குளோபலைசேஷனில் சைனா முதலாம் இடத்தில் இருக்கிறது. இப்போ இத்தனை சாதனை படைத்த சைனா அவர்கள் தன்னை விஸ்வகுருவாக எங்கேயும் எடுத்துக்காட்டவில்லை. கடந்த 10 ஆண்டுகளில் அவர்கள் படைத்த சாதனை, ஸ்பெஷலாக 1990s இன்னைக்கு வரை நீங்கள் பார்த்தீர்கள் அவர்கள் எந்த அளவில் வளர்ந்திருக்கிறார்கள். இந்த 10 ஆண்டுகளில் நீங்கள் பார்த்தீர்கள்னா அவர்கள் செய்த பல சாதனைகள், அதற்கு 10% கூட இந்தியா செய்யவில்லை. ஆனால் நாம் விஸ்வகுருவா, வேக்சின் குரு மோடி என்று நாம் கூறி வருகிறோம். இங்கே எந்த விதமான ரிசர்ச்சும் நடக்கலை, எந்த விதமான ரிசர்ச்சுக்கு பணமும் கொடுக்கப்படலை. யாரோ ஒரு நபர் கண்டுபிடித்து உங்களுடைய நாட்டில் அந்த வேக்சினை தயாரித்து கொடுங்கள் என்று கூறினார்கள். அதை வைத்து தனக்கான பிரச்சாரத்தை தேடிக்கொண்ட மோடி, இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் கௌமூத்திரம், ஹிந்துத்வா, ஹிந்து முஸ்லிம், இது போன்ற பிரச்சனைகளில் இருக்கணும். இங்கே இருக்கக்கூடிய மக்கள் கேள்விகள் கேட்கக்கூடாது, விலைவாசி பற்றி பேசக்கூடாது, வேலைவாய்ப்பு பற்றி பேசக்கூடாது. இது போன்ற விஷயங்கள் மட்டும்தான் டெலிவிஷன் மீடியாவில் நீங்கள் பார்க்கணும் என்கிற இந்த தருணத்தில் டெக்னாலஜி, எஜுகேஷன், ஹெல்த் கேர், சயின்ஸ், ரிசர்ச், ஸ்பேஸ், இதில் கவனம் செலுத்தக்கூடிய இன்னைக்கு சூப்பர் பவராக வளர்ந்து நிற்கிறது. இன்னும் ஒரு சில வருடங்களில் அமெரிக்கா சைனாவிற்கு கீழே போய்விடும். சைனா சூப்பர் பவராக மாறிவிடும். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம்
பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.